வணக்கம் வணக்கம் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இது. அதிலும் அந்த பாடல் மிக மிக முக்கியமானது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு ரிவ்யூக்கு எடுத்துக்கிறோம். ஒரு டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியாத செய்திகள், ஹிடன் மேட்டர்ஸ் நிறைய உள்ளன. இந்த பாடலை பற்றி, இந்த திரைப்படத்தை பற்றியும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. திரைப்படம் யாருக்கு தெரியாது? நாயகன் என்பது அனைவரும் அறிந்ததே. மிகப்பெரிய வெற்றி படம். மணிரத்னம், கமல்ஹாசன், இளையராஜா கூட்டணியில் உருவான மிக முக்கியமான திரைப்படம். 1987 தான் இந்த திரைப்படம் வெளியானது. ஜிவி பிலிம்ஸ் என்ற பெயரில் திரைப்படம் வெளியிடப்பட்டாலும் இந்த திரைப்படத்திற்கு 3 தயாரிப்பாளர்கள், 3 பெரும் பிரபலஸ்தர்கள். முதலாம் அவர் முக்தா ஸ்ரீனிவாசன். அவருடன் இணைந்து தயாரித்தது முக்தா வி ராமசாமி, முக்தா ஸ்ரீனிவாசனின் சகோதரர். 3ஆம் அவர் மணிரத்னம் அவர்களுடைய சகோதரர் ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்த திரைப்படம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் முக்தா ஸ்ரீனிவாசன் தான். ஆனால் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அவர் பரிந்துரைத்தது எதுவென்றால், ஒரு அமெரிக்க திரைப்படம் 1972 வெளியாகி தி காட் ஃபாதர் என்கின்ற பெயரில் மிக வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் இது. அதைத்தான் பரிந்துரைத்தார் முக்தா ஸ்ரீனிவாசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், அமலா போன்றோரை நடிக்க வைத்து அந்த திரைப்படத்தை எடுக்கலாம் என்பதுதான் முக்தா ஸ்ரீனிவாசனின் ஆசை. முதலில் கமல்ஹாசனிடம் தான் இந்த செய்தியை கூறினாராம் முக்தா ஸ்ரீனிவாசன். கமல்ஹாசன் முக்தாவின் இந்த செய்தி குறித்து தன்னுடைய அசோசியேட் அனந்துடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றார். அனந்து அந்த திரைப்படத்தையும் பார்த்துவிட்டு முக்தா ஸ்ரீனிவாசன் நேரட் செய்து வைத்திருந்த அந்த கதையும் படித்துவிட்டு, இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மையப்படுத்தி இந்த கதை நகர்கிறது, கமல்ஹாசனின் பாத்திரத்திற்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கின்றது என்று கருத்து கூறினாராம் அனந்து. கமல்ஹாசன் முக்தாவிடம் சொன்னாராம், நீங்கள் மணிரத்னத்தை சென்று சந்தேகங்கள், அவர் வளரும் ஒரு டைரக்டர், அவரிடம் 2-3 கதைகள் இருக்கின்றது சொன்னார், அதை வைத்து நாம் படமாக்கலாம் என்று கூறினாராம் கமல்ஹாசன் முக்தா ஸ்ரீனிவாசனிடம். முக்தா ஸ்ரீனிவாசன் மணிரத்னம் அலுவலகத்திற்கு செல்கின்றார், அனைத்தையும் கூறுகின்றார். அத்துடன் இல்லை, மற்றொரு குணத்திலையும் சிந்திக்கின்றார் முக்தா. ஷாமி கபூர் நடித்து வெற்றிகரமாக ஓடிய ஒரு ஹிந்தி படம் பக்லா கஹின்கா, அந்த திரைப்படத்தை ரீமேக் செய்யலாமா என்றும் கேட்கின்றார் முக்தா ஸ்ரீனிவாசன் மணிரத்னத்திடம். கமல்ஹாசனையும் வரவழைத்து விவாதித்திருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் மணிரத்னம் கூறியிருக்கின்றார், அந்த ஆங்கில படம், ஹிந்தி படம் ரீமேக் விஷயத்தை ஓரத்தில் வையுங்கள். மும்பையில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி கையில் உள்ளது. மும்பையில் வாழ்ந்த ஒரு தாதா வரதராஜ முதலியார் என்பவரை பற்றிய ஒரு சுவையான ஒரு கதை அது. தாராவியில் வாழ்ந்த மக்கள், குறிப்பாக தமிழர்கள், வரதராஜ முதலியாரை தெய்வமாகவே வழிபட்டிருக்கின்றார்கள். பக்காவான கிரைம் சப்ஜெக்ட் மெர்ஜ்டு வித் காமன் சொசைட்டி. ஏன் அந்த கதையை நாம் திரைப்படமாக எடுக்கக்கூடாது என்று கேட்டிருக்கின்றார் மணிரத்னம் கமல்ஹாசனிடமும் முக்தா ஸ்ரீனிவாசனிடமும். கதையின் அவுட்லைன்களை கேட்டிருக்கின்றார் முக்தா ஸ்ரீனிவாசன் மணிரத்னத்திடமிருந்து. உடனே படப்பிடிப்பை ஆரம்பித்து விடும் என்று கூறிவிட்டார் முக்தா. அப்படி உருவானது தான் நாயகன் என்கின்ற இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பது இளையராஜா என்று முன்பே உறுதி செய்யப்பட்டு விட்டது. The narrated story was told by மணிரத்னம் to இளையராஜா complete. இதைத்தான் நினைத்தேன் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. இளையராஜா ருசித்து ஒரு 10 பாடல்களுக்கான மெட்டுக்களை காண்பித்திருக்கின்றார் இளையராஜா மணிரத்னத்திடம். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம். அவற்றில் 5 பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் மணிரத்னமும் கமல்ஹாசனும். 5 மெட்டுக்கள் உறுதியாகிவிட்டன. பாடல் வரிகளை யாரை வைத்து எழுத வைப்பது என்று யோசிக்கின்றார்கள். புலமைப்பித்தன், கவிஞர் புலமைப்பித்தன் வரவழைக்கப்படுகின்றார். அனைத்து பாடல்களையும் அவரையே வைத்து எழுத வைத்து விடுவோம் என்று முடிவு செய்கின்றார்கள். ஆனால் இளையராஜா சொல்லிவிட்டாராம், ஒரு பாடலுக்கு மற்றும் வரிகள் ரெடியாகிவிட்டது, நான் எழுதிவிட்டேன் என்று சொன்னாராம். அந்த பாடல் நிலா அது வானத்து மேலே, அந்த பாடலுக்கு மட்டும் இளையராஜா எழுதினார். மற்ற அனைத்து பாடல்களையும் புலமைப்பித்தன் எழுதினார் இந்த திரைப்படத்திற்கு. எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளா. அனைத்து பாடல்களும் ஹிட் ஆகின என்ற செய்தி ஒருபுறம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது. காரணம் ஒன்றல்ல, 2 அல்ல, பல வகை. குறிப்பாக மெட்டு, நடைபெறவில் ஒரு துள்ளலான பாடல் இது. பதிவிற்கு முன் இந்த பாடலை பாடும் பி சுஷீலா இளையராஜாவிடம் ஒன்று கேட்டாராம். இந்த பாடல் டெம்போ ஜாஸ்தியான ஒரு துள்ளலான பாடல் போல இருக்கின்றதே, நான் ஒத்து வருவேனா என்று கேட்டாராம் பி சுஷீலா.
இந்த கதைக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு உங்கள் குரல் தான் எங்களுக்கு வேண்டும், நீங்கள் தான் அவசியம் பாட வேண்டும் என்றாராம் இளையராஜா. எந்த இடத்திலும் தொய்வில்லை, மிக அற்புதமாக பாடி முடித்தாராம் பி. சுஷீலா. பி. சுஷீலா அவர்களுடன் பாடுவதற்கு டி.எல். மகாராஜனை தேர்ந்தெடுத்தது ஒரு சுவையான சம்பவம். ஒரு ஷார்ப் அண்ட் ஹை பிட்ச்டு வாய்ஸ், சற்றேறக்குரிய சீர்காழி கோவிந்தராஜனை போல ஒரு குரல் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தாராம் இளையராஜா. டி.எல். மகாராஜனுடைய குரல் தான் ஒத்துப்போகும் என்று பலரும் கூறியிருக்கின்றார்கள் இளையராஜாவிடம். சினிமாவில் இதற்கு முன்பே சில பாடல்களை பாடியிருக்கின்றார் டி.எல். மகாராஜன், குறிப்பாக பக்தி பாடல்கள். அதிலும் அந்த அன்னை வேளாங்கண்ணி கொடியேற்ற பாடலையும் கேட்டிருக்கின்றார் இளையராஜா. இந்த சிச்சுவேஷனுக்கு 100% டி.எல். மகாராஜன் குரல் தான் ஒத்துப்போகும் என்று அவரை அழைத்திருக்கின்றார்கள். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம். டி.எல். மகாராஜன் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய புதல்வர் என்பது அனைவருக்கும் தெரியும். கர்நாடக சங்கீதத்திலும் முழு தேர்ச்சி அடைந்தவர். அவரே மெட்டை கேட்டுவிட்டு சற்று பயந்ததாக கூறப்படுகிறது. நடை பைரவி என்பது ஒரு எளிமையான ராகமாக இருந்தாலும் ஸ்வரங்களின் பிரயோகத்தை கண்டு சற்று தயங்கினாராம். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிக எளிது என்று ஊக்கப்படுத்தியிருக்கின்ற இளையராஜா பாடி முடித்தார் டி.எல். மகாராஜன். அவுட்புட் மிக அற்புதமாக வந்தது. நானா பாடினேன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாராம் டி.எல். மகாராஜன். எண்ணிலடங்கா வயலின்கள் வாசிக்கப்பட்டது போல இருக்கணும் அந்த கேட்கும் இடம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மிக ஒரு சிரத்தை எடுத்து செய்திருப்பார் இளையராஜா. ஒரு குதூகலமான பாடல், ஹோலி ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற பாடல் அப்படிங்கிறதுனால எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் விட்டு வைக்கவில்லை இளையராஜா இந்த பாடலுக்கு. ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஒரு 300-400 நபர்கள் அங்கே ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் சிச்சுவேஷன் சொன்னாராம் மணிரத்னம் இளையராஜாவிடம். இந்த பாடல் எந்த மாதிரி சிச்சுவேஷன் என்று கேட்டபொழுது, இந்த திரைப்படத்திற்கு பாடல்களுக்கு மியூசிக் பண்ணும் பொழுது இளையராஜா நல்ல மூடில் இருந்திருக்க வேண்டும் என்று கூட குமுதம் தனது விமர்சனத்தில் எழுதியிருந்தது. ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு அரைகுறை இசை அறிவை வைத்து நான் கூறுகின்றேன். இளையராஜா பெரும்பாலும் இந்த ஃப்ரேசஸ், இந்த மாதிரி இந்த இன்டர்வல் ஃப்ரேசஸ் எல்லாம் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலி வடிவங்களை ஹைப்ரிடைஸ் பண்ணுவார். அதாவது ப்ளோயிங் அண்டு ஸ்ட்ரிங்ஸ் இரண்டையும் ஒன்றாக வாசிப்பார். ஒன்று ஹையர் ஆக்டிவில் இருந்தால் மற்றொன்று லோயர் ஆக்டிவில் இருக்கும். அந்த ஒலி வடிவத்தில் ஒரு பதிகம் தெரியும். நீங்கள் ஒரு இசைக்கருவி வாசிப்பவராக இருந்தால், குறிப்பாக வயலின் அல்லது ப்ளோயிங் ஏதோ ஒன்று, உங்களுடைய கமெண்ட் இங்கு பெரிதும் வரவேற்கப்படுகிறது. சுத்தமான சதுசுர நடை தான் தாள நடையை பொறுத்தவரையில். தப்லாவையும் டோலக்கையும் தான் முதன்மைப்படுத்தி இருக்கிறார் இளையராஜா இந்த பாடல் முழுவதுமே. மற்ற தாள வாத்தியங்கள் வாசிக்கப்படாமல் இல்லை, கொஞ்சமாக பயன்படுத்தியிருக்கின்றார். இருந்தாலும் இது ஹீரோயின் யார் என்றால் தப்லாவும் டோலக்கும் தான். திரைப்படத்தை எந்த அளவுக்கு பாராட்டியதோ பத்திரிகைகள், அதற்கு மேலாக இளையராஜாவை புகழ்ந்து தள்ளியது. குறிப்பாக இந்தியா டுடே மது ஜெயின் என்பவர் எழுதிய சில வார்த்தைகள் திரைப்படத்தை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. நிச்சயமாக இசை என்று சொன்னால் அது மிகையல்ல என்று கூறினார். கல்கி பத்திரிகை இந்த திரைப்படத்தை பற்றி என்ன விமர்சனம் செய்தது என்பதற்கான சுவடுகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆனந்த விகடன் ஒரு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்திருந்தது. அதுபோல குமுதம் வெகுவாக பாராட்டி இருந்த இந்த திரைப்படத்தை. அதே சமயத்தில் கடைசியில் குட்டி இருந்தது. தினமணி போன்ற மற்ற பத்திரிகைகள் என்ன கூறியிருந்தது என்றால், ஒரு கேங்ஸ்டர் லீடருக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வது போல இருக்கின்றது, அது அந்த அளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதல்ல என்றெல்லாம் சில பத்திரிகைகள் எழுதியிருந்தன. கே. பாலச்சந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பற்றி ஏதோ கருத்து கூறியதாக பல செய்திகள் உலாவின. அப்பொழுது சிறப்பாக காட்சிமைப்படுத்தியிருக்கின்றார்கள், மிக அழகாக வந்திருக்கின்றது திரைப்படம். ஆனால் நாம் சொல்லும் நீதி சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறினாராம் கே. பாலச்சந்தர் அவர்கள். இத்தனை கூறி இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை பற்றி நாம் கூறாமல் இருந்தால் அது நலமல்ல. கமல்ஹாசனை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்று நெடுநாளாக ஆசை போட்டுக் கொண்டிருந்தாராம் மணிரத்னம். 82, 83 இந்த ஆண்டுகளில் பல்லவி அனுபல்லவி என்கின்ற பெயரில் கன்னடத்தில் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மணிரத்னம். அந்த திரைப்படத்தை கமல்ஹாசனை வைத்து தமிழில் எடுக்க விரும்பினாராம். ராஜபார்வை என்கின்ற படத்தில் படு பிஸியாக இருந்தார் கமல்ஹாசன் அப்பொழுது. அதனால் அந்த முயற்சி டிராப் அவுட் ஆனது என்கின்றார் மணிரத்னம். 87 தான் கமலை வைத்து இப்படி ஒரு சிறப்பான படம் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டியது என்றாராம் மணிரத்னம். ஹீரோயின் சரண்யா, இது அவருக்கு டெபியூட், இது ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. சரண்யாவின் தந்தை சரண்யா சினிமாவுக்கு வருவதை விரும்பவில்லை, எதிர்த்தாராம். ஆனால் அவருடைய அன்னை ஆதரவு தந்ததனால் தான் சினிமாவில் நடிக்க வந்தாராம் சரண்யா.
இந்த திரைப்படத்தின் மற்றொரு முக்கியமான ஒரு ரோல் எதுவென்றால் அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது நாசர் நடித்திருக்கின்றார் அல்லவா, அந்த பாத்திரம். ஆரம்பத்தில் ரகுவரனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஏதோ காரணத்தினால் ரகுவரன் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த பாத்திரத்திற்கு நடிகர் நாசரை முன்மொழிந்திருக்கின்றார் கமல்ஹாசன். டெல்லி கணேஷ், ஜனகராஜ் இருவரும் மிக முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் அனைவருக்கும் தெரியும். இருவரையும் முன்மொழிந்தது கமல்ஹாசன் தானாம். அவர்களுடைய பாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல திரைக்கதைகளை சில இடங்களில் மாற்றி அமைத்தார்களாம். நிழல்கள் ரவி சற்று மார்க்கெட் சரிந்திருந்த நேரம் அப்பொழுது இந்த திரைப்படம் அவருக்கு வாய்ப்பு தந்தது. கொடுக்கப்பட்ட காட்சிகளை மிக அற்புதமாக செய்திருப்பார் நிழல்கள் ரவி. பழைய நடிகர் விஜயன் இந்த திரைப்படத்தில் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது, ஆனால் மனதில் நிலைத்து நிற்பார். அந்த மாதிரியான கேரக்டர் அவருக்கு. நாம் நடக்கும் பாதை எங்கும் பஞ்சம் போனது. டின்னோ ஆனந்த் என்ற ஒரு ஹிந்தி பட இயக்குனர், அவர் ஒரு பாத்திரத்தில் இங்கு நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் அனைவரும் மறக்க முடியாத பாத்திரம் அது. கடைசியில் கமல்ஹாசனை கொல்லும் பாத்திரம் அதுதான். அதாவது இறந்து போன அந்த போலீஸ்காரரின் மகனாக நடித்திருப்பார். சற்று ஒரு இன்னசென்ட்டாக, ஒரு டிசார்டர்ட் பர்சனாக நடித்திருப்பார் அவர். ஹிந்தி பத்திரிகைகளில் இந்த திரைப்படத்தை பற்றி, நாயகன் திரைப்படத்தை பற்றி பேட்டி அளித்தாராம் டின்னோ ஆனந்த். அவர் அப்பொழுது கூறுகையில், ஒரு தமிழ் படத்தில் தமிழில் வசனம் பேசாமல் ஹிந்தியில் வசனம் பேசி நடித்த முதல் நடிகர் நானாகத்தான் இருப்பேன் என்றாராம். தமிழில் பேசக்கூடிய வசனங்கள் அவருக்கு எதுவும் இல்லை. அந்த கதைப்படி அவர் ஹிந்தியில் தான் பேச வேண்டும், அதற்காக அவர் சொல்லியிருக்கின்றார். பிரபலமான நடிகைகள் நிறைய பேர் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில். தாரா என்றொரு நடிகை உங்களுக்கு நினைவிருக்கும். எங்கேயும் ஒரு கங்கை என்கின்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தவர். கமல்ஹாசனுக்கு தங்கையாக நடித்திருப்பார். நினைவில் இருக்கும் காட்சிகள் அவை. கிட்டி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு தெரியும். பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக வலம் வந்தவர் அவர். ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் பொது மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தவரை நடிக்க வந்துவிடு, அருமையான கதாபாத்திரம் காத்திருக்கிறது உனக்கு என்று அழைத்தாராம் மணிரத்னம். மணிரத்னம் கிட்டி என்கிற கிருஷ்ணமூர்த்தியின் நண்பராகும். மும்பைக்கு செல்வதற்கு முன் தூத்துக்குடியில் கமல்ஹாசனுக்கு தந்தையாக இருக்கும் கேரக்டர் அது. மற்றொரு மிக அழுத்தமான ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்தில் எதுவென்றால் கார்த்திகா, கமல்ஹாசனின் மகளாக நடித்தவர். கமல்ஹாசனுக்கு இணையான நடிப்பு அவருக்குத்தான் என்றெல்லாம் அப்பொழுது அனைவரும் பாராட்டினார்கள் கார்த்திகாவை. நாடாளும் ஒரு ராஜாங்கம், யார் தந்தார் அதை நாம் தந்தோம். மற்றொரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரை நம்மால் யாராலும் மறக்க முடியாது நேயர்களே. மும்பையில் ஆரம்ப காட்சிகள், அதாவது தாராவியில் கமல்ஹாசனை அடித்து துவைக்கும் அந்த போலீஸ்காரர் மிக தத்ரூபமாக நடித்திருப்பார். அவருடைய பெயர் பிரதீப் சக்தி. நிறைய தெலுங்கு படங்களில் நடித்திருக்கின்றார். நாயகனுக்கு பிறகு தமிழில் நிறைய படங்கள் நடித்தார் பிரதீப் சக்தி. நிறைய தெலுங்கு படங்களை இயக்கியிருக்கின்றார். அது ஒரு புறம். அவர் ஒரு பிசினஸ் மேன். தற்சமயம் அவர் நியூயார்க்கில் இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. ஹோட்டல் தொழில் நடத்துகின்றாராம். இதற்கிடையில் இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி. ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் வருகின்றோம். பி. சுஷீலா அவர்கள் பாடின அந்த இடம் ஒரு நெருடலான இடம். இந்த இடத்தில் ஸ்வரம் சரிதானா என்று 2-3 முறை இளையராஜாவிடம் கேட்டாராம் பி. சுஷீலா. காரணம் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். முடிந்தால் சற்று பின்னோக்கி சென்று மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். இளையராஜா சொன்னாராம், நான் அப்படித்தான் எழுதி இருக்கின்றேன், இதைவிட கஷ்டமாக வரும் டி.எல். மகாராஜன் பாடும் பொழுது கவனியுங்கள் என்றாராம். தியாகம் என்னும் ஜோதியின் தீபம் நாங்களே. மிக வினயமாக எழுதியிருப்பார் இளையராஜா ஸ்வரங்களை அந்த இடத்தில். இந்த பாடலுக்கு அழகு சேர்க்கும் இடங்களும் அதுவாகத்தான் இருக்கும். ஒளிப்பதிவு அனைத்திற்கும் மேலாக அதை பற்றி நாம் சொல்லாமல் போனால் இந்த வீடியோ நிறைவுறாது. இந்த திரைப்படத்தின் சினிமாட்டோகிராஃபிக்காகவே இவருக்கு விருது வழங்கப்பட்டது. இயக்குனர் மணிரத்னத்தின் ரசனைக்கு தக்கவாறு அத்தனை இயல்பாக எடுத்திருப்பார். லைட்டிங் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், கதைப்படி அதுதான் காட்சி என்றாராம் மணிரத்னம் பேசி ஸ்ரீராமிடம். குறிப்பாக இந்த பாடல் காட்சியின் பொழுது ஒளிப்பதிவு மிக பிரமாதமாக இருக்கும். ஒளிப்பதிவிற்கு அடுத்தாற்போல் நாம் யாரை குறிப்பிட வேண்டும் என்றால் தோட்டா தரணி, கலை இயக்குனர். மணிரத்னம் கூறியது 1 என்றால் அதை 3ஆக செய்து காண்பிப்பாராம் தோட்டா தரணி. பெரும்பாலான காட்சிகள் சென்னையில் தான் படம் பிடிக்கப்பட்டன. மும்பையில் இருப்பது போல இங்கேயே செட் அமைத்தார்களாம். பம்பாயை சென்னைக்கு கொண்டு வந்த கலை இயக்குனர் என்றெல்லாம் பாராட்டப்பட்டார் அப்பொழுது. இந்த திரைப்படத்தில் பணியாற்றியதற்காக விருது வாங்கிய 3 நபர்களில் இவரும் ஒருவர். முதலாம் அவர் பெஸ்ட் ஆக்டர் கமல்ஹாசன், 2வது சினிமாட்டோகிராஃபி பி.சி. ஸ்ரீராம், 3rd ஆர்ட் டைரக்டர் திரு தோட்டா தரணி அவர்கள். 35th நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்டு அது. கலைகளை ஆதரிக்கும் மற்றொரு குழுமம் எதுவென்றால் சினிமா எக்ஸ்பிரஸ்.
அந்த காலகட்டங்களில் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது என்றால் மிகப்பெரிய சமாச்சாரம். மிகச்சிறந்த படம் அந்த ஆண்டில் நாயகன் என்று அறிவித்தது. அதுபோல மிகச்சிறந்த நடிகர் கமல்ஹாசன் என்று அறிவித்தது. மிகச்சிறந்த இயக்குனர் இந்த திரைப்படத்திற்காக மணிரத்னத்திற்கு அந்த விருதை வழங்கியது. 3 விருதுகள் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் வாங்கியிருக்கின்றன நாயகன் என்கின்ற இந்த திரைப்படம். மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த திரைப்படத்தை உலக அரங்கிற்கு அழைத்துச் செல்ல ஆசைப்பட்டார்கள் அத்தனை பேரும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குழு இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்தது. அதாவது த 60th சினிமா அகாடமி அவார்டு வாங்குவதற்காக அந்த குழுமம் உலக அளவில் 100 திரைப்படங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாயகனையும் ஒரு முதன்மை திரைப்படமாக பட்டியலில் இடம்பெற வைத்தது. இடி கொட்டும் மேடம் அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு பாடலை பற்றி அல்லது திரைப்படத்தை பற்றி மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அந்த வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.